ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார், இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? இப்போவுமே இந்த அஜித் குமார் விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாரும் பேசுறோமே தவிர்த்து அஜித் குமாருக்கு முன்னாடி இறந்த 22 பேரை பத்தி ஏன் பேசல? சாத்தான் குளத்துக்கு போக தெரிஞ்ச துணை முதலமைச்சருக்கு ஏன் திருபுவனத்துக்கு போக தெரியல? எல்லாமே அண்ணாமலையான தான் செய்யணும்னா அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு தோப்பா தலைவர் ஸ்டாலினை வந்து அகற்றிடுங்க. இப்ப இந்த கோவில் வந்து அறநிலைத்துறை சார்ந்ததா இருக்கு. இப்போ சேகர் பாபுவோட ஸ்டாண்ட் இதை பத்தி என்ன? சேகர் பாபுக்கு என்ன ஸ்டாண்டுன்னா, ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் மகிழ்விக்கிறதுக்கு ரோட்ல டான்ஸ் நிகழ்ச்சி நடத்துறது அவரோட ஸ்டாண்டா இருக்கும். வேற என்ன பண்றாரு அவரு? நம்ம முதலமைச்சர் வந்துட்டு ஜெய் பீம் படம் வரும்போது ஜெய் பீம் படம் பார்த்து எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, நான் உருகிட்டேன்டாரு. ஜெய் பீம் படத்துல வர மாதிரி தான் இவர் கட்டி வெட்டு அடிச்சு மிளகா பொடியை தண்ணியில கரைச்சு ஊத்தி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரிகள். இப்போ சம்பந்தமே இல்லாம நடிகர் சூர்யா, கார்த்தி அவர்களெல்லாம் பத்தி சமூக வலைதளத்துல பயங்கரமா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா வந்து எந்த அரசியல் கட்சி சார்ந்தவரும் கிடையாது. அவர் எப்படி வந்துட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவர் வந்து ஆக்டிவ் ஆயிடுறாரு, இங்க திமுக ஆட்சிக்கு வந்தா மட்டும் சைலண்ட் மோட்ல போயிடுறாரு. செலக்டிவ் அம்னேசியாவா இருக்கு. பொலிட்டிக்கல் தளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாஜக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி ராசா பாரதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பேர் பேசு பொருளாயிருக்கு. காவல்துறையோட நடவடிக்கை அதுல ரொம்ப கடுமையா இருந்ததாகவும் நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 இருந்து இப்ப கரண்ட் வரைக்கும் 24 பேர் காவல்துறையோட கஸ்டடியில் செத்து போயிருக்காங்க. இப்போவுமே இந்த அஜித் குமார் விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாரும் பேசுறோமே தவிர்த்து அஜித் குமாருக்கு முன்னாடி இறந்த 22 பேரை பத்தி ஏன் பேசல? ஏன்னா இதே திமுக இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 2022 லாக்டவுன் டைம்ல ஜெயராஜ் பிரின்ஸ் எனக்கூடிய தந்தை மகன் சாத்தான் குளத்துல இதே விஷயத்துலதான் உயிரிழக்கிறாங்க. இதே காவல்துறையோட டார்ச்சர் தான் உயிரிழக்கிறாங்க. அது அப்ப அதிமுக தானே? அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. ஆனா அதிமுக உடனே நடவடிக்கை எடுத்து அது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இப்ப வரைக்கும் ஜெயில தான் இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு முதலமைச்சர் என்ன பதில் பேசினாரு? அந்த சாத்தான் குளம் பிரச்சனைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சர் இருக்கும் போது உடனடியா பிரஸ் மீட் வச்சாரு. இவரு இந்த பிரச்சனையை பத்தி பேசாம நேத்து வியாசர்பாடியில ரோட் ஷோ நடத்துறாரு முதலமைச்சர். இப்ப வரைக்கும் துணை முதலமைச்சரா இருக்காருல்ல, சாத்தான் குளத்துக்கு போக தெரிஞ்ச துணை முதலமைச்சருக்கு ஏன் திருபுவனத்துக்கு போக தெரியல? ஏன்னா ஏன் சாத்தான் குளத்துக்கு இவங்க போறாங்கன்னா, சாத்தான் குளத்துல செத்த அவங்க 2 பேருமே ஒரு சமுதாய பின்புலத்துல இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு மதம் இருக்கு, அதை வச்சு நம்ம ஓட்டு அரசியல் பண்ணுவோம், அதனால பின்ன அரசியல் கையில் எடுப்போம் அப்படின்னா திமுக பண்ணுச்சு. இவங்க ஆட்சியில் இத்தனை சீர்கேடு நடக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஓட் பேங்க் கூட ஜாதியில இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து நீதி கிடைக்கணும். அதுக்கு பேர் சமூக நீதியா? இல்ல, இது அப்படி பொதுவா ஜாதி ரீதியா இது கொண்டு போக முடியாது. ஜாதி ரீதியாவும் மத ரீதியாவும் கொண்டு போக முடியாது. இதுக்கான பின்கட்ட விசாரணைகள் நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இது ஒண்ணு தப்பு நடந்துருச்சுன்னு சரி விடுங்க. இதுக்கு முன்னாடி 22 பேர் செத்து போயிருக்காங்கல்ல இதே திமுக ஆட்சியில, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அவங்கள பத்தி எல்லாம் ஏன் யாருமே பேச கிடையாது? அவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா? அதை எப்படி கஸ்டடியில போட்டு சாகுறாங்க? கஸ்டடியில செத்தவங்க மட்டும் இத்தனை பேர்னா கஸ்டடியில டார்ச்சர் போட்டு அனுபவிச்சவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்ப அவங்களெல்லாம் யார் வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கறது? இல்ல, இது வரைக்கும் நீங்க என்ன குரல் கொடுத்திருக்கீங்க? பாஜக சார்பா 22 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த இஷ்யூ வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு ஒரு பெரிய லெவல்ல எல்லாரும் பேசு பொருளாக்குறதுனால எல்லா கட்சிகளும் வந்து பேசுறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த 22 பேருக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அண்ணாமலை அண்ணன் அறிக்கை கொடுத்திருக்காரு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப கரண்ட் பிரச்சனைக்கு அண்ணாமலை அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் பேசினாரு. இப்ப எங்க மாநில தலைவர் கூட நயனா நாகேந்திரன் அவர்கள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்திருக்காரு. இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து விசாரிக்கணும், ஏன்னா தொடர்ச்சி அது நடந்துட்டு இருக்கு. அதனால இதுக்கு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல, சாதாரணமாவே திரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், இல்ல பல விஷயங்களுக்கு வந்து பிரஸ் மீட்டை சந்திச்சு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே இது பண்ணுவாரு. இந்த விஷயத்துல ஏன் இந்த மௌனத்தை? எங்க மௌனமா இருக்காரு? ஃபர்ஸ்ட் அவர் தாங்க அறிக்கை கொடுக்குறாரு. அது போக எல்லாமே அண்ணாமலையான தான் செய்யணும்னா அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு தோப்பா தலைவர் ஸ்டாலினை வந்து அகற்றிடுங்க. இல்ல, அப்படி அந்த மாதிரி பதிவு நம்ம பண்ண முடியாது. இல்ல, எல்லாமே அண்ணாமலையானன் தான் செய்யணும், எல்லாமே அண்ணாமலை தான் கேள்வி கேட்கணும்னா இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை இவங்க எதுக்கு மக்கள் கொடுத்திருக்காங்க? அண்ணாமலை கேள்வி கேட்டதான் செய்யறதுக்குதான் இவங்க ஆட்சி அதிகாரம் கொடுத்திருக்காங்க. நீங்க பாஜக நிர்வாகின்றதுனால இந்த கேள்வி கேட்டது. இப்ப எல்லாருமே இப்ப எடப்பாடி அவர்களும் தான் இதுக்காக பெரிய லெவல்ல வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு.
அதை நம்ம யாரும் மறுத்துற முடியாது. அண்ணாமலையை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, திமுக ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல வச்சு பிண அரசியல் பண்ண மாதிரி பாஜக அண்ணாமலை ஏன் பிண அரசியல் பண்ணல அப்படின்னு கேட்க வரீங்க? இல்ல அரசியல் பண்ணணும் இல்ல அந்த மாதிரி கேட்கல. இப்ப இதுக்கு ஏன் பிரஸ் மீட்டை மீட் பண்ணி பிரஸ் மீட் கொடுக்கலன்னா பிரஸ் போய் அவர் சந்திச்சீங்களா? மத்ததுக்கெல்லாம் அவர் போய் பாக்குறீங்க, இதுக்கே போய் பார்க்கல? அவர் எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டு இருக்காரா இல்லையா, அறிக்கை கொடுத்திருக்காரா இல்லையா? அவரு தானே இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 23 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு அண்ணாமலையானன் தானே பதிவு பண்றாரு. இது அதுக்கு மேல அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த கோவில் வந்து அறநிலைத்துறை சார்ந்ததா இருக்கு. இப்போ சேகர் பாபுவோட ஸ்டாண்ட் இதை பத்தி என்ன? சேகர் பாபுக்கு என்ன ஸ்டாண்டுன்னா, ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் மகிழ்விக்கிறதுக்கு ரோட்ல டான்ஸ் நிகழ்ச்சி நடத்துறது அவரோட ஸ்டாண்டா இருக்கும். வேற என்ன பண்றாரு அவரு? HRMC கீழ வரக்கூடிய கோயில், அவங்க கோயில் பார்க்கிங்ல இந்த பிரச்சனையும் நடக்குது. பார்க்கிங்ல ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிருக்குமா இல்லையா? அப்படின்னா அந்த லெவல்ல லட்சணத்துல தான் இருக்கு HRMCயோட கோவிலோட மேனேஜ்மெண்ட் சரியில்லை. அவங்க மேனேஜ்மெண்ட்குள்ளதான் திருட்டு நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. அவங்க மேனேஜ்மெண்ட்குள்ளதான் இந்த பையனும் உயிரிழந்திருக்காங்க. எல்லாமே HRMCக்குள்ளதான் நடக்குது. அந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு HRMC தானே இருக்கு. HRMCக்குள்ள ஏகப்பட்ட சீர்கேடுகள் இருக்கு. அதை நான் முன்னா நாள் பேசுறேன். இந்த பிரச்சனைக்கு HRMCயோட அமைச்சராக கூட சேகர் பாபு ஏன் கருத்து தெரிவிக்கல? அவரோட இடத்துலதான் திருட்டு நடந்திருக்கு, அவரோட இடத்துலதான் வந்துட்டு மரணம் நடந்திருக்கு. அது கொடூர மரணம். இதுக்கு அவர் பதில் சொல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்ல இப்போ இது வந்து அடுத்த கட்ட விசாரணைக்கு போயிருக்கு. மொத்த விவரமும் ஏன்னா இது இன்னும் யாருக்கும் இந்த கிளியரான பிக்சர் யாருக்குமே தெரியல. இது இப்படிதான் இறந்தாங்களா, உண்மையா திருட்டு போச்சா, என்ன நடந்தது, எல்லாமே ஒரு பிம்பத்துல தான் பேசி. பிம்பத்துல பேசல. பாதிக்கப்பட்டவரோட உயிரிழந்தவரோட உடன் பிறந்த தம்பி என்னையே எங்க அண்ணன் முன்னாடி அடிச்சாங்க, கூட இருந்தவங்க 4 பேரையும் அடிச்சாங்க அப்படின்னு அவங்க தம்பியே ஐவிட்னஸ் இருக்காரு. அது போக நீங்க ராத்திரி 1:30 மணிக்கு எப்படிங்க வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவீங்க? அவர் உள்ளூர்காரர் தானே. 1:30 மணிக்கு அரெஸ்ட் பண்றீங்க. அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? அரெஸ்ட் வாரண்ட் நான் இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன், இந்த டேட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் போய் அரெஸ்ட் பண்ணுன்னு காவல்துறை தரப்புல ஏதாச்சும் நோட்டீஸ் கொடுக்க சொல்லுங்க. எதுவுமே கொடுக்க கிடையாது. நம்ம முதலமைச்சர் வந்துட்டு ஜெயம் பீம் படம் வரும்போது ஜெயம் பீம் படம் பார்த்து எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, நான் உருகிட்டேன்டாரு. ஜெயம் பீம் படத்துல வர மாதிரி தான் இவர் கட்டி வெட்டு அடிச்சு மிளகா பொடியை தண்ணியில கரைச்சு ஊத்தி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரிகள். அது போக நேத்து நைட்டு வந்த நியூஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? தப்பி ஓடும்போது கீழே விழுந்து கீழே விழுந்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் சேனல்ஸ்ல பரப்புறாங்க. நேத்து நைட்டு முத கொண்டு இன்னைக்கு காலையில தானே 5 காவல்துறை அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்ண கிடையாது. கூட இருந்த சம்பவத்துல இருந்த இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்ண கிடையாது. அப்படின்னா அவர் இன்னொருத்தரை வெளியில விட்டு தடையம் அளிக்க பாக்குதா? 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? சம்பவத்துல 6 பேர் இருக்காங்க. 6 பேர் அரெஸ்ட் பண்ணாம 5 பேரை போட்டு அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவன் இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணல, தடையங்களை அழிக்கணும். அதான் திமுக பிளான் பண்ணுதா? சரி, அதையும் விடுங்க. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நபர்களை சந்திச்சு திமுக காரங்க காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு அமைச்சரும் போக கிடையாது. சரிங்களா? ஏன் வந்துட்டு திமுக கொடி கட்டின கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக போறாங்க? கொடி கட்டின கார்ல எது கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக குடும்பத்தார்களுக்கு தூக்கிட்டு கொண்டு போறாங்க. ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு அவங்க இடத்துக்கு வந்து ஆறுதல் தெரிவிக்கணும். கார்ல ஏறிட்டு வா, என் இடத்துக்கு கொண்டு போய் ஆறுதல் தெரிவிக்கணும்னு சொல்ல முடியாது. உங்க வீட்டுல ஒரு துர்சம்பவம் நடந்துச்சுன்னா நான் உங்க வீட்டுக்கு வரணும். இல்லைங்க நான் பெரிய இது, நீங்க என் கார்ல வாங்க, என் இடத்துக்கு வந்து உங்க ஆறுதல் சொல்லுன்னு சொல்ல முடியுமா? முதலமைச்சரா இருந்தாலுமே நேரடியாக தாங்க வந்திருக்கணும். ஏன் அந்த தொகுதியோட அமைச்சர் ஏன் போகல? பெரிய கற்பன் தானே அந்த மாவட்டத்துக்கு அமைச்சரா இருக்காரு. ஏன் போக கிடையாது? பெரிய கற்பன் ஏன் போக கிடையாது இப்ப வரைக்கும்? இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் மிஸ்டேக் வந்து காவல்துறை மேலையும் டிஎம்கே மேலையும் தான் சொல்றீங்க. ஆமா, ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, போலீஸ் மினிஸ்டரா யார் வச்சிருக்கா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை அமைச்சராகவும் இருக்காரு. என்னன்னா காவல்துறை அதிகாரிகளுக்குமே நிறைய பிரஷர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு கரெக்டான லீவ் கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி எளிய மனிதர்கள் கிடைக்கும் போதுதான் அவங்களோட வன்மத்தை இந்த எளிய மனிதர்கள் மேல புகுத்துறாங்க. இது நிஜமா இயல்பா நடக்கக்கூடியதுதான். ரெகுலர் இன்டர்வல் பீரியட்ல சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வந்துட்டு எல்லா காவல்துறை அதிகாரிகளுமே நடத்தணும். குறிப்பா கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் ரொம்ப பிரஷர் அனுபவிக்கிறாங்க. மேல்மட்ட அதிகாரிகளோட பிரஷரை வந்து அனுபவிக்கிறது கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான். அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணி ப்ராப்பரா பண்ணியிருந்தாலே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது குறையும். இப்போ சம்பந்தமே இல்லாம நடிகர் சூர்யா, கார்த்தி அவர்கள் எல்லாம் பத்தி சமூக வலைதளத்துல பயங்கரமா விமர்சிச்சுட்டு இருக்காங்களே சார். ஆமா, இதே சூர்யா வந்துட்டு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு? ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குக்கு நம்மளாம் மிச்சர் சாப்பிட்டு சும்மா இருக்கக்கூடாது, போராட்டம் பண்ணுனாரு. இப்ப 22 பேர் 23 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து குரல் கொடுக்காம அவர் எங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாரு? அப்போ நீ உன்னோட ஸ்டாண்ட் என்ன? நீ வந்து சூர்யா வந்து எந்த அரசியல் கட்சி சார்ந்தவரும் கிடையாது. அவர் எப்படி வந்துட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவர் வந்து ஆக்டிவ் ஆயிடுறாரு, இங்க திமுக ஆட்சிக்கு வந்தா மட்டும் சைலண்ட் மோட்ல போயிடுறாரு. செலக்டிவ் அம்னேசியாவா இருக்கு? இப்போ அவருக்கும் திமுகவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? தொடர்பு இருக்குன்னு அவர் திமுகவோட குரலாக உழைச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவராகட்டும் அவர் மனைவியாகட்டும் அவங்க அப்பா ஆகட்டும் எல்லாருமே திமுகவோட குரலா தானே இருந்துகிட்டு இருக்காங்க. அவர்பட்ட சித்தார்த்தல என்ன வாய் பேசிக்கிட்டு இருந்தார் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி? எத்தனை நடிகர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க? இப்பயும் அவங்க எல்லாம் யாருமே காணோம். அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது நடிகர்கள் அரசியல் பேசுவாங்க, திமுக ஆட்சியில வந்து நடிகர்கள் அரசியல் பேசுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் இப்ப அவங்களுக்கு சமுதாய பொறுப்பு எதுவுமே கிடையாதா?